போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் தமிழக மீனவர்களுடன் கைதான இலங்கை மீனவர்கள் மூவரையும் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக மீனவர்கள் 5 விடுதலை செய்யப்பட்டுள்ள போதிலும் யாழ் மீனவர்கள் இதுவரை விடுதலை செய்யப்படாமை வருத்தம் அளிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் 2011ஆம் ஆண்டு தமிழக மீனவர்களுடன் கைது செய்யப்பட்ட மண்டிதீவு மற்றும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்களும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மாலபே ரஜமவத்த பகுதியில் வசிக்கும் 25 பேர் டெங்கு நோய் தாக்கம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்திற்கு திருடர்கள் நுழைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக 2 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் உள்ளக கணக்காய்வாளர்கள் நாயகம் மற்றும் தேசிய அருங்காட்சியகத்தின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்கியுள்ளதாக தேசிய மரபுரிமைகள் அமைச்சின் செயலாளர் டாக்டர் நாந்த விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பிலான அறிக்கையை 1 வாரத்திற்குள் பூர்த்தி அடையும் என டாக்டர் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய அருங்காட்சியகத்திற்குள் 2 தினங்களுக்குள் முன்னர் திருடர்கள் நுழைந்த திருடர்கள் மேல் மாடியிலுள் 2 கதவுகள் பூட்டுகளை உடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உடைக்கப்பட்ட கதவினூடாக கண்டி ராசதானி கடைசி மன்னனின் அரியாசனம், கிரீடம் மற்றும் வாள் அமைந்துள்ள பகுதியை சென்றடையலாம் என தெரிவிக்கப்படுகின்றது.